அமெரிக்க போர் விமானங்கள் அலாஸ்கா கடற்கரையில் ரஷ்ய போர் விமானங்கள் அமெரிக்க வான்வெளியை நெருங்கியதால் தயார் நிலைக்கு அழைக்கப்பட்டன. நாராடின் கூற்றுப்படி பல ரஷ்ய ராணுவ விமானங்கள் அலாஸ்கன் ஏர் டிஃபென்ஸ் அடையாளம் காணும் மண்டலத்துக்குள் நுழைந்தன. இது அமெரிக்காவிடமிருந்து உடனடி பதிலை தூண்டியது. F-35 மற்றும் F-16 போர் விமானங்கள் இந்த விமானங்களை இடைமறிக்கவும் கண்காணிக்கவும் அனுப்பப்பட்டன. அதிகாரிகள் உறுதிப்படுத்தியபடி ரஷ்ய விமானங்கள் அமெரிக்க இறையாண்மை வான்வெளியை ஒருபோதும் கடக்கவில்லை. ஆனால் இந்த சந்திப்பு தொடக்கம் முதல் முடிவு வரை நெருக்கமாக கண்காணிக்கப்பட்டது. ராணுவ ஆய்வாளர்கள் கூறுவது, வாஷிங்டன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையேயான பதற்றம் உயர்ந்த நிலையில் இத்தகைய இடைமறிப்புகள் நாளுக்கு நாள் அடிக்கடி நிகழ்கின்றன. அலாஸ்கன் டிஃபென்ஸ் மண்டலம் அமெரிக்க பிரதேசத்தை அடைவதற்கு முன்பே சாத்தியமான அச்சுறுத்தல்களை கண்டறிய உருவாக்கப்பட்டது. அந்த பகுதியில் எந்த வெளிநாட்டு ராணுவ இருப்பும் தீவிரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. பென்டகான் இந்த நடவடிக்கையை பாதுகாப்பானதாகவும் தொழில்முறை ரீதியாகவும் இருந்ததாக கூறியது. மாஸ்கோ இதுவரை அதிகாரப்பூர்வ பதிலை வெளியிடவில்லை. ஆனால் அமெரிக்க பிரதேசத்திற்கு அருகில் போர் விமானங்கள் தயார் நிலைக்கு அழைக்கப்படும் ஒவ்வொரு முறையும் அது ஒரு செய்தியை அனுப்புகிறது. இப்போது கேள்வி எளிமையானது. இது வழக்கமான ராணுவ சமிக்ஞையா அல்லது உலகின் மிக முக்கியமான பிராந்தியங்களில் ஒன்றில் அதிகரித்து வரும் அழுத்தமா?